இன்னைக்கு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்செங்க பகுதியில் முதலில் சோளம் சாகுபடி குறித்து கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுகா ரெங்கச்சிப்பட்டி பாரதி நகரை சேர்ந்த விவசாயி வி கணேசன். இவர் நெல் சாகுபடி செய்து அதன் பிறகு மாற்று பயிராக சோளம் சாகுபடி செய்து வருகிறார். ஏக்கருக்கு 5 கிலோ விதை அளவில் நாற்று விட்டு நடவு செய்து குறைந்த அளவில் வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்சி ஏக்கருக்கு சுமார் 17 மூட்டைகள் வரை மகசூல் பெற்று வந்த வி கணேசன் அவர்களின் அனுபவங்களை கூற கேட்டபோது, என்னுடைய பெயர் வி கணேசன். பாரதி நகர் ரெங்காச்சிப்பட்டி கிராமம், குளித்தலை வட்டம், கரூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறாங்க. சோளம் வந்து வயல் பேடி மீன்ஸ் இது நெல் அறுத்த பிறகு சோளம் தாங்க நாங்கள் எங்கள் ஏரியாவில் பயிரிடுறோம். சோளம் வந்து நல்ல மகசூல் வருதுங்க. இப்போதைக்கு வந்து சோளம் ஓரளவு நல்ல விரிவாகவும் செய்யலாங்க. ஒரு 3 மாதத்தினுடைய பயிர் தாங்க இது. 3 மாதத்தில் வந்து இதை அறுத்தரலாம். இது வந்து ஒரு ஏக்கருக்கு எங்கள் ஏரியாவில் வந்து 17 மூட்டைனா ஒரு மூட்டைங்கிறது வந்து 100 கிலோ மூட்டைங்க. எங்கள் ஏரியாவில் 100 கிலோ மூட்டை தான் ஒரு மூட்டைங்கிறாங்க. 17 மூட்டை வரைக்கும் அடிக்கலாங்க ஒரு ஏக்கருக்கு. ஒரு ஏக்கரில் வந்து 17 மூட்டைங்கும்போது உங்களுக்கு நல்ல மகசூல் தாங்க வருது. சாதாரண வாரத்துக்கு ஒரு தண்ணீர் விட்டால் போதுங்க. இது அதிகம் வாரங்கிற இடத்துல 10 நாள் கூட விடலாம். கொஞ்சம் வாரத்துக்கு அதிகமாக ஒரு தண்ணி விட்டோம் அப்படின்னா நல்ல மகசூல் நல்லா வரும். இது வந்து எல்லா கோழி தீவனம், மாட்டு தீவனம் எல்லாத்துக்கும் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சமயத்துக்கு நான் பிக்கரியும் வச்சிட்ருக்கேங்க. பிக்கரிக்கும் எங்களுக்கு யூஸ் ஆகுதுங்க. இதோட இந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுட்டுன்னு கொடுக்கும்போது எங்களுக்கு இதையும் கொஞ்சம் கலந்துட்டு வெளியே வாங்காமல் நாங்கள் மகசூல் பண்ணுறதையும் எடுத்து நாங்கள் அதுக்கு பிக்கரிக்கும் நாங்கள் அரைச்சி ஊற்றிக்கிறோங்க. வணிக ரீதியாக சொல்லப்போனால் இது வேறு எல்லாம் இந்த தீவனங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரயோஜனம் உபயோகப்படுத்துங்க. இது தீவனங்களுக்கு எல்லா தீவனத்துக்குள்ளே உபயோகப்படுத்துங்க. இது ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ விதைச்சிட்றாங்க. விதைச்சி அதை ஒரு 21 நாளில் நாங்கள் திருப்பி நாற்று பிடுங்கி ஒவ்வொரு பயிராக தாங்க நடுறோம். ஒவ்வொரு இதுக்கும் அதுக்கு மேலே ஒவ்வொரு பயிராக ஒரு 1/2 அடி, முக்காடி டு 1/2 அடிக்கு மேலே டிஸ்டன்ஸில் வச்சு நட்டுறாங்க. நடும்போது அதனுடைய தண்டு பெருசாக வர்றதுனால உங்களுக்கு கருதும் பெருசாக வருது. அதனால் அது மகசூல் கொஞ்சம் கூட வருது. அப்படியே தெளிக்கலாம். ஆனால் தெளித்தோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த அளவு மகசூல் உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. அதனால் நடுறது தான் எங்களுக்கு நல்லதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். இப்போ நாங்கள் ஏதாவது ஒன்றுன்னா கேவிகேக்கு போகிறோங்க. அங்கே தாங்க எனக்கு எல்லாமே ட்ரைனிங்கில் முதற்கொண்டு எல்லாமே அவங்க சில கூட ரா மெட்டீரியல் கூட அவங்களே கொடுக்குறாங்க. இது கூட சீட்ஸ் கூட அவங்களே கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து இங்கே கிராமத்துக்கு வர்றாங்க. அவங்க வந்து என்ன வேணால் கேட்குறாங்க. அந்த நேரத்துக்கு நாங்கள் அவங்களையும் போடுவோம். இப்போ பாரு தக்கப்பூண்டு விதையெல்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் அவங்களுக்கும் எங்கள் பேரெல்லாம் எழுதிட்டு போயிருக்காங்க. அடுத்தது பேடி தாங்க போட போகிறோம். புரட்டாசி மாதங்கும்போது அந்த பேடி தான் பேடி போடும்போது தக்கப்பூண்டு விதை எல்லாமே வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு இணையக்கணும் சொல்லியிருக்காருங்க. மேக்ஸிமம் இந்த எல்லாருமே இந்த இணை வியாபாரிகள் வந்து இங்கே வீட்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நாங்கள் இங்கேருந்து கொண்டுட்டு போகிறதே கிடையாது. நாங்கள் அறுத்து இங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்ச உடனே அறுக்கும்போதே ஓரளவு எல்லா வியாபாரிகளும் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன ரேட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாம் மொத்தமாக ரேட் பேசி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பூக்கள் தாங்க இப்போதைக்கு மலர் தாங்க நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த கிராமங்கிறது போது சில எல்லாரும் வெளியே வேலைக்கு போயிடுறதுனால இந்த லேபர் ப்ராப்ளத்தினால அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுட்ருக்கணும். மாத்தியோசிச்செங்க பகுதியில் சோளம் சாகுபடியினை அடுத்து நீர்வள நிலவள திட்டத்தின் மூலம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஒன்றியம் சித்தமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் ஜே சமுத்திரபாண்டி. இவர் விளைபொருள் குழுக்களை துவக்கி அதன் மூலம் நீர்வள நிலவள திட்டத்தின் மூலம் ஒரு வண்டியை வாங்கி அதன் மூலம் தாங்கள் விளைவிக்கின்ற விளைபொருட்களை கொண்டு செல்லவும் மீதமுள்ள நேரங்களில் மற்ற விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் கொடுத்து வருகிறார். இவர் நீர்வள நிலவள திட்டத்தின் மூலம் பெற்ற பயன்களை நம்மிடம் கூற கேட்டபோது, என்னுடைய பேர் சமுத்திரபாண்டி. என்னுடைய சொந்த ஊர் வந்து சித்தமநாயக்கன்பட்டி, சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்தில் எங்கள் ஊர் இருக்குது. நாங்கள் எங்கள் ஊரில் வந்து 20 பேர் கொண்ட விவசாய குழு ஒன்று இருக்குது. அந்த விவசாய குழுவில் எங்களுக்கு கொத்தனரி வேளாண் வணிக மையத்துக்கு அங்கேருந்து எங்களுடைய பொருளை கொண்டு வரதுக்கு நாங்கள் இந்த அர்ச்சனா நதி வடிநீர் வடிகால் வாரியத்துலேருந்து வண்டி எடுத்துருக்குறோம். இந்த வண்டியின் மூலம் எங்களுக்கு விளையக்கூடிய விளைபொருள் எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே வைக்கிறதுக்கு இந்த வண்டி நல்லா பயன்படுது. வெளியே வண்டியை கூட்டோம்னா 10 ரூபா 12 ரூபா வாடகை கேட்குறாங்க.
இந்த வண்டியின் மூலம் நாங்கள் 7 ரூபா குறைஞ்ச வடையில் வந்து நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வந்து இந்த வண்டி வந்து எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்குது. இங்கேருந்து இந்த வணிக மையத்துலேருந்து வேற ஒரு வணிக மையத்தை கொண்டு போகிறதுக்கும் இந்த வண்டி வந்து பயன்படுது. இந்த வண்டியின் மூலம் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப பயன்பட்டுக்கிட்டே இருக்கோம். விவசாயிகள் வந்து வெளியில் போய் வண்டி எதுவும் தேடி போகணுங்கிற வந்து ஒரு சூழ்நிலை இல்லாமல் இந்த வண்டியின் மூலம் வந்து எல்லா விவசாயிகளுமே பயன்படக்கூடிய அளவுக்கு வந்து இந்த வண்டி பயன்படுது. மூலம் அதை வந்து கிலோமீட்டருக்கு வந்து வெளி வண்டி வந்து 10 ரூபா வாங்குறாங்க, இந்த வண்டி வந்து 7 ரூபா வாங்குறாங்க. சின்ன விவசாயிகளுக்கு இது பயன்படுது. 1 மூடை 2 மூடை கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த வண்டி பயன்படுது. வெளியே வண்டி போய் தேடி போனோம்னா 1 மூடை 2 மூடைக்கு வந்து வரமாட்டாங்க. இந்த 20 பேர் கொண்ட குழுவின் மூலம் இந்த வண்டி எடுத்துருப்பதனால எல்லா விவசாயிகளுக்குமே பயன்படக்கூடிய அளவுக்கு வந்து இந்த வண்டி இருக்குது. வண்டி கூப்பிட்டோம்னா 2 மூடை 1 மூடை இதுக்கு வந்து வண்டி வரமாட்டாங்க. இந்த குழு மூலமாக இந்த வண்டி எடுத்து வச்சிருப்பதனால எல்லா விவசாயிகளுக்குமே பயன்படக்கூடியதாக இருக்குது. ஏன்னா வெளியில் போய் வண்டி கூப்பிட முடியாது இல்லையா, ஒரு முறைனா வரமாட்டாங்க. அதனால் வந்து இந்த குழு வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப சிறப்பான குழு அமைஞ்சு நல்ல சேவை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. மாத்தியோசிச்சங்க பகுதியில் அடுத்ததாக பொருளீட்டு கடன் குறித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த விவசாயி ஜி சந்திரசேகரன் இவர் நெல், நிலக்கடலை போன்ற தானியங்களை ஒழுங்குமுறை விற்பனை கூட கிடங்கியில் இருப்பு வைத்து பொருளீட்டு கடன் மூலம் தனது வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்டார். இவர்தம் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, ஜி சந்திரசேகரன், அருப்புக்கோட்டை. நெல், நிலக்கடலை வியாபாரம் பார்க்குறோம். எங்களுக்கு ரூபாய்க்கு விலைவாசி இல்லாத நேரம் எங்கள் சரக்குகளை கொண்டு வந்து இங்கே வச்சு பணம் கடன் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு அது ஒரு நல்ல பலனாக இருக்குது. வட்டி வந்து 9% போடுறாங்க. அது போக எங்களுக்கு எங்கள் சரக்குக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்குது. எந்த சேதமும் வராது. அதனால் எங்களுக்கு நல்ல பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்கள் சரக்கு வந்து விஞ்ஞான முறைப்படி நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. எந்த சேதாரமும் பூச்சி புழு எந்த இதுவும் சேதாரம் இல்லாமல் எங்கள் சரக்கு பாதுகாப்பாக இருக்குது. இதனால் ரொம்ப பலனடைகிறோம். மாத்தியோசிச்சங்க பகுதியில் பொருளீட்டு கடன் மூலம் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை நாடுகின்றனர். அங்கு உரிமம் பெற்ற வியாபாரிகள் மூலமாக தாங்கள் பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். அவ்வாறு வியாபாரிகள் கொள்முதல் செய்த பொருட்களை உரிய விலை கிடைக்காத நேரத்தில் வியாபாரிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலேயே பொருட்களை இருப்பு வைக்கின்றனர். அந்த பொருட்களுக்கு காப்பீட்டு வசதியையும் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செய்து தருகிறது. மேலும் இதன் மூலம் பயன்பெற்ற விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த தானிய வியாபாரி கே. லட்சுமணன் அவர்கள் கூற கேட்டபோது, எனது பெயர் கே. லட்சுமணன். நான் இங்கே நிலக்கடலை நெல் வியாபாரம் பார்க்கிறேன். இங்கே மார்க்கெட் கமிட்டியில் கொள்முதல் பண்ணுறதுக்கு சம்சாரிட்டிருந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு சரக்குகளை வாங்குவதற்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பயனுள்ளதாக உள்ளது. மேற்கொண்டு நாங்கள் வாங்கும் சரக்குகளை இங்கு வைப்பதற்கும் 9% வட்டிக்கு வைக்கும் பொருளுக்கு பாதி பணம் உடனடியாக கொடுக்கிறார்கள். இங்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் வியாபாரிகளுக்கும் நல்ல பயனுள்ளதாக உள்ளது. இங்கு வைக்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கும் பொருட்கள் இன்சூரன்ஸ் செய்துள்ளதால் எங்கள் பொருள்கள் பாதுகாப்பாக உள்ளது. மேற்கொண்டு பொருள்கள் கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு பூச்சி மருந்து நவீன முறையில் பராமரிப்பு செய்து எங்கள் பொருளை நாங்கள் எடுக்கும் பொழுது எப்போது வைத்த மாதிரியே கொடுக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் நல்ல பயனுள்ளதாக உள்ளது. வேளாண்மை பொதுவாகவே ரொம்பவே மேலாண்மை அடைந்து வருதுன்னே சொல்லலாம். அதிலும் வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் இதில் ரொம்பவே முக்கிய பங்கு ஆற்றுகின்றது. இந்த பெருமாள் அறிவியல் நிலையத்தில் மாம்பழ நிர்வாகம் மற்றும் மாம்பழத்தில் ஊட்ட மேலாண்மை, மண் பரிசோதனை, பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் செஞ்சுட்டு வராங்க. இப்போ இந்த தொழில்நுட்பங்கள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் எலுமிச்சங்கரியில் உள்ள டாக்டர் பெருமாள் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் டி. சுந்தரராஜ் அவர்கள் விளக்கம் தருகிறார். டாக்டர் பெருமாள் வேளாண்மை அறிவியல் மையம் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் நிதியுதவியோட தமிழ்நாடு கிராம வளர்ச்சி நிறுவனத்தினால் கிருஷ்ணகிரி மாவட்டம் எலுமிச்சங்கரியில் 1994 துவங்கப்பட்டு இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருது. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழையளவுன்னு பார்த்தோம்னா 857 மில்லிமீட்ரு. இதில் தென்மேற்கு பருவமழை மூலம் நமக்கு அதிக மழை கிடைக்கிது. முக்கிய வேளாண்மை பயிர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நெல்லும் ராகி என்று சொல்லக்கூடிய கேழ்வரகு அதிக அளவில் பயிராகுது. இந்த கேழ்வரகு கிட்டத்தட்ட 60,000 ஹெக்டேரில் பயிர் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க.
இதில் வந்து மானாவாரியிலையோ அல்லது இரவிலையோ பயிர் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேஆர்பி டேம்னு கிருஷ்ணகிரி ரிசர்வாயர் ப்ராஜெக்ட்டு தென்பண்ணை ஆற்றில் வந்து ஒரு டேம் இருக்குது. இதனால் வந்து இந்த கிருஷ்ணகிரி வட்டம் முழுமையுமே நெல் வந்து அதிகமாக பயிர் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து எண்ணெய் வித்து பயிரில் நிலக்கடை சுமார் 15,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிராகிட்டு வருது. இதை தொடர்ந்து பணப்பயிர்களில் எடுத்துக்கிட்டோம்னா பருத்தியும் மஞ்சளும் வந்து மத்தூர், ஊத்தங்கரை இந்த பகுதியில் வந்து அதிக அளவில் பயிராகிட்டு வருது. தோட்டக்கலை பயிர்களில் முக்கியமாக பல பயிர்னு எடுத்துக்கிட்டோன்னா மா வந்து அதிகமாக பயிர் இந்த மாவட்டத்தில் இருக்கிற நல்ல சுயதோசம் நில காரணமாக மா வந்து அதிகமாக பயிர்றதுனால இந்த மாவட்டத்தை வந்து மாங்கனி மாவட்டம்னே சொல்லலாம். இதில் வந்து அல்ஃபோன்சா, பெங்களூரா, தோத்தாபுரி, நீலம், செந்துரா ஆகிய பல மரங்கள் வந்து வகைகள் வந்து நிறையா பயிராகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 45 மாம்பழ கூழ் தொழிற்சாலைகள் வந்து இங்கே இயங்கிட்டு வருது. அதுக்கப்புறம் வந்து காய்கறி செடிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒசூர், தென்கனிக்கோட்டை, தளி, சூளகிரி பகுதியில் வந்து தக்காளி, வெண்டை, கத்தரி, காலிஃப்ளவர், முட்டைக்கோசு ஆகிய வந்து எக்கச்சக்கமாக அதிக அளவில் பயிராகிட்டு இருக்குது. பூப்பயிர்களில் வந்து ரோஜா முதலிடத்தை வைக்கிறது. இங்கே வந்து நிழல் வலை குடில்கள் மூலமாக அதிக அளவு ரோஜா உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த ரோஜா உற்பத்தி செய்யப்படுற ரோஜா பூரா இந்தியா முழுமைக்கு வெளிநாட்டுகளுக்கும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறது. எங்கள் வேளாண்மை அறிவியல் மையத்தின் முக்கிய குறிக்கோளில் ஒன்று வந்து வயல்வெளி சோதனை அல்லது வயல்வெளி ஆய்வு. வயல்வெளி ஆய்வுனா ஒரு புதிய தொழில்நுட்பம் ஒரு இடத்துக்கு செய்யும்போது அதில் அந்த தொழில்நுட்பத்தின் மூலம் தோல்வியானாலோ அல்லது அந்த தொழில்நுட்பம் சரியாக வேலை செய்யலைனாலோ அந்த இடத்துல புதிய வேறு தொழில்நுட்பங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செஞ்சு விஞ்ஞானிகளோட உதவியோட புதிய தொழில்நுட்பங்களை புதிய அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கறது வந்து வயல்வெளி ஆய்வு. இரண்டாவது முக்கியமான குறிக்கோள்னு பார்த்திங்கன்னா முதன்மை செயல் விளக்கத்திடல். அதாவது வந்து யூனிவர்சிட்டியிலேருந்தோ அல்லது வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்தோ ஆராய்ச்சி மையங்கள்லேருந்து வெளியில் தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்து அது அவங்க பயனடையும் வகையில் அவங்க விவசாயிங்க ஃபீல்டுலேயே வந்து விஞ்ஞானிகளோட மேற்பார்வையில் வந்து இந்த முதன்மை செயல் விளக்கத்தில் செயல்பட்டுக்கிட்டு வருது. மேலும் வந்து மாவில் எடுத்துக்கிட்டோம்னா பல ஈக்கள் மேலாண்மை, அதுக்கப்புறம் வந்து உர மேலாண்மை, இந்த மாதிரி பயிரில் ஒருங்கிணைந்த முறையில் நாங்கள் வந்து மாப்பயிரில் கடைப்பிடிச்சிட்டு இருந்து முதன்மை செயல் விளக்கத்தில் செஞ்சுட்டு வரோம். இதை தவிர்த்து வந்து அடுத்த முக்கிய நோக்கம்னா பயிற்சிகள். இது 2 வகைப்படும். ஒன்று களப்பயிற்சி, இன்னொன்று வந்து நிலைய பயிற்சி. களப்பயிற்சியில் வந்து விவசாயிகளோட இடத்துக்கே அவங்க ஊர்களுக்கே சென்று அவங்களுக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சிக்கிட்டு அதன் மூலம் அவங்களுக்கு எந்த பயிரில் அவங்களுக்கு பயிற்சி தேவையோ அந்த பயிற்சியை வந்து அவங்க விவசாய அந்த வில்லேஜ்லேயே வந்து நாங்கள் கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து நிலைய பயிற்சிகள் விவசாயிகளை வந்து எங்கள் வேளாண்மை அறிவியல் மையத்துக்கு அழைச்சிட்டு வந்து அங்கே வந்து இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்குறோம். அவங்களுக்கு தொழில்நுட்பங்கள் என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டுருவோம். இது தவிர்த்து விவசாயிகள் ஃபீல்டுக்கே அவங்க ப்ராப்ளம் இல்லை என்ன இது பூச்சி நோய் தாக்குதலா இல்லை உர மேலாண்மையா என்ன அவங்களுக்கு டவுட் ஏற்படுது அதை வந்து நான் அவங்க விவசாய நிலங்களுக்கே சென்று அவங்களுக்கு பரிந்துரைகள் என்ன செய்யணும்னு சொல்லிவிட்டு அங்கேயே பார்த்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றோம். இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா வந்து அதிகமாக பயிராகுது. அதில் முக்கியமான வரக்கூடிய ஒரு பூச்சி தாக்குதல்னு எடுத்துக்கிட்டால் அது பழ ஈக்கள் தாக்குதல். அதாவது வந்து ஒரு ஆஃப் ரைப்னு சொல்லக்கூடிய அரைப்பழம் பழுத்தோன்னா அந்த பழ ஈக்கள் வந்து அந்த பழத்தில் வந்து முட்டையிட்டு போயிடும். முட்டையிட்டு போனோன்னா அந்த மேல்தோரில் அடிப்பகுதியில் அந்த புழு முட்டை வந்து பொறிஞ்சு புழுவாக மாறி அந்த பழத்தை பூரா சேதப்படுத்திடுது. இது தடுக்கிறதுக்கு வந்து வேளாண்மை அறிவியல் மையத்தில் வந்து ஒரு பல ஈக்கள் இனக்கவர்ச்சி பொறி ஒன்று கண்டுபிடிச்சி விவசாயிகளுக்கு நாங்கள் வழங்கிட்டு வர்றோம். இது மூலம் மாவட்டத்தில் வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் அப்ரோச் உள்ள குரூப்பாக வந்து ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கர் அந்த மாதிரி வச்சு நம்ம கடைப்பிடிச்சோம் அதை வச்சு பலன் பெறலாம். மற்ற டிபார்ட்மெண்ட் தொடர்பின் கீழே நாங்கள் வந்து நபார்டு மூலமாக ஒரு 5 கிராமங்கள் தத்தெடுத்து கிராம முன்னேற்ற திட்டத்தின் கீழே அந்த 5 வில்லேஜுக்கு வந்து வேண்டிய தொழில்நுட்பங்களை வந்து நபார்டு வங்கியோட நிதியோட நிறையா செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமாக ஸ்ப்ரேயர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். சொட்டு நீர் பாசனம், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனோட தெளிப்பு நீர் பாசனம் போன்றவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி எங்கள் கேவிகே ஆக்டிவிட்டீஸில் ஒன்று வருது வயல்வெளி பள்ளி. விதையிலிருந்து அறுவடை விதை வரைக்கும் நாங்கள் வந்து வயல்வெளி பள்ளி மாதிரியே வந்து விவசாயிகளை ஒருங்கிணைந்து ஒரு 25 விவசாயிகளை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து வயல்வெளி பள்ளி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து இப்போது சமீபத்தில் நெல்லில் நடத்தி முடிச்சிருக்கிறோம். இப்போ தக்காளியில் நடத்தி முடிச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து எதிர்காலத்தில் வந்து நம்ம துவரையில் நடத்த போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அவங்களுக்கு விதை நேர்த்தியிலேருந்து விதையை செலெக்ஷன் பண்ணுறதுலேருந்து விதை நேர்த்தியிலேருந்து பயிர் நோய் நிர்வாகத்திலிருந்து பூச்சி நிர்வாகத்திலிருந்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறை அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒருங்கிணைந்த பயிர் பெருக்கம் அந்த மாதிரி இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக
விதையிலேருந்து விதை வரை அவங்களுக்கு கூடவே இருந்து ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட 14 வாரமும் அவங்களுக்கு வயல்வெளி பள்ளி நடத்தியிருக்கு. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதாக விவசாயிகள்லாம் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. விவசாயிகள் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டிங் நிலவரம் எங்கே விற்கலாம், எங்கே அதிக காசு பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்லேருந்து எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அவங்களுக்கு நியூஸ் வருது, எந்த மார்க்கெட்டில் எவ்வளோ காய்கறி விலை போகுது. அந்த செய்திகளை நாங்கள் வந்து அப்படியே விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்துறோம். எஸ்எம்எஸ் மூலமாகவே அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிடறோம். அதாவது எந்த மார்க்கெட்டில் இப்போ ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் என்ன ரேட்டு, ஒசூர் மார்க்கெட்டில் என்ன ரேட்டு காய்கறி, அல்லது கேரளா மார்க்கெட்டில் என்ன ரேட்டு அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்தால் உடனே விவசாயிகளுக்கு அதே எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பிச்சி வச்சுறதுனால அவங்க இப்போ தக்காளி இங்கே விலை குறைவாக இருந்துச்சுன்னா உடனே திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கோ ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டுக்கோ அல்லது திருவனந்தபுரம் மார்க்கெட்டுக்கோ அல்லது கொச்சின் மார்க்கெட்டுக்கோ சென்னை மார்க்கெட்டுக்கோ அவங்க எடுத்துகிட்டு போய் அதிக லாபம் பெற வழிவகுக்கிறோம். அது இல்லாமல் எங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள்லாம் வரும்போது விவசாயிகளுக்கு எஸ்எம்எஸ் மூலம் சுமார் ஒரு 1500 விவசாயிகளுக்கு வாரத்தில் 2 தடவை வந்து அந்த குரூப்பை பொறுத்து ஒவ்வொரு எஸ்எம்எஸ் தொழில்நுட்பம் நாங்கள் அனுப்புறதுனால அவங்களுக்கு வந்து இப்போ இந்த சீசனில் இந்த பூச்சி தாக்கியிருக்குன்னா உடனே இந்த மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பலன் பெற அளவுக்கு எஸ்எம்எஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 விவசாயிகளுக்கு வாரத்தில் 2 நாள் செஞ்சு சேர்ந்தடைகிறது. எங்களோட முகவரி வந்து டாக்டர் பெருமாள் வேளாண்மை அறிவியல் மையம், எலுமிச்சங்கிரி, மல்லிநாயனப்பள்ளி போஸ்ட்டு, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த எலுமிச்சங்கிரியில் அமைஞ்சிருக்கிற வேளாண்மை அறிவியல் மையம் எல்லா விவசாயிகளும் இந்த மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து தொடர்ந்து எங்களோட தொடர்பில் இருந்து எங்கள் இந்த வேளாண்மை பயிற்சி மையத்தை, வேளாண்மை அறிவியல் மையத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற சோளம் சாகுபடி குறித்தும் நீர்வள நிலவள திட்டம் குறித்தும் பொருளீட்டு கடன் குறித்தும் டாக்டர் பெருமாள் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்தும் பார்த்திருப்பீங்க. இவை எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. நன்றி, வணக்கம்.